வணக்கம். ஆவியில் வேக வைத்த தக்காளி சட்னி. இது ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியானதுங்க. வயசானவங்க நம்ம ரொம்ப நேரம் தக்காளி வெங்காயத்தில் நின்றுட்டு வதக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுருப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மாதிரி தக்காளி வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு அது சேராது. சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் சேராது. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நம்ம செய்கிறப்ப அது தக்காளியோட சுவையும் மாறாமல் இருக்கும். அந்த வாசமும் இருக்காது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயத்தை வதக்கி செய்கிறப்ப கூட நம்மளுக்கு நிறைய எண்ணெய் ஆகும். இது அந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. தக்காளி வெந்தோடனே தோலெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டு மிக்சியில் அடித்து நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். அப்படியே ஒரு கொதிச்சோடனே போதும். தண்ணியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தொக்கு பதத்தில் வேணுன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா தொக்கு மாதிரி ஆயிரும். நான் இப்போ தொக்கு மாதிரி ஆக்கிட்டேன். இதை சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நான் வீட்டில் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு கிண்டி கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு கிண்டி தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். எண்ணெயே இல்லைங்க. 4 சொட்டு தான், கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள். தேங்க்யூ.